சர்வீஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம டிசைட் பண்ண இங்கேயும் எடுத்துக்கலாம் சரி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாப்புல. இந்த குட்டி பாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐவா அவங்க புது பைக்கு வாங்குற ஹாப்பியில் இருக்காப்புல. இப்போ வந்து ஒரு வண்டி புக்கிங் ஆகிடுச்சு, அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது வண்டி புக்கிங் பண்ணுறாங்க. அட்ரஸ் ஆதார் நம்பர்லாம் எழுதிட்டு வந்தாங்க, வண்டியை பார்த்தாங்க, பேமெண்ட்டை பண்ணாங்க, வண்டி எடுத்தாங்க, இந்த சாய் வாங்கிட்டாங்க. சர்வீஸ் எப்படிலாம் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, எதை செக் பண்ண எல்லா பார்ட்டியுமே தரவாக பார்க்குறாங்க, இன்ச்சு பை இன்ச்சு. குளோபல் வார்மிங் வேர்ல்டு வைடு வந்து குளோபல் வார்மிங், வெப்பமயம், பூமி வெப்பமயம். அதில் இன்னைக்கு எல்லாருக்கும் தெரியும் பயங்கர சூடு. ஸ்டாஃபும் நல்லா இதாக இருக்கிறாங்க. ஸ்டாஃப் நல்லா, ஆமாம் நானும் பார்த்துருக்கேன், நானும் வண்டி எடுத்துருக்காங்க. அப்போ என்னுடைய வண்டி என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஒரு இவி வெஹிக்கிளில் சர்வீஸுங்கிறது எப்படி, என்ன வந்தார்கள் வென்றார்கள் அப்படிங்கிறது மாதிரி வந்தாங்க, பார்த்தாங்க, வாங்கினாங்க, கிளம்பிட்டாங்க. ஸ்டாஃபும் நல்லா சப்போர்ட்டடு. எத்தனை திருப்பி நம்ம கேள்வி கேட்டாலும் இந்த ஃபியூச்சர் மோட்டார்ஸுடைய ஓனர் ரஃபிக் சார் நம்மளை வெல்கம் பண்ணுறாரு. பண்ணணும் அப்படிங்கிற வண்டி காயணும், ட்ரை ஆகணும் அப்படிங்கிறதுனால வண்டியில் என்னென்ன பொருள் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணியிருந்தோம்னா அந்த பொருள் எழுதிப்பாங்க. ஏன்னா சில ஷோரூமில் உள்ள பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க, வீடியோ எடுக்கிறதுக்குன்னு இல்லை, சர்வீஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களே இங்கே பார்த்துடுறாங்க. வண்டியில் 2 பேர் வெயிட்டான அளவு உட்காந்துருக்கோம்னா பவர் மோட்டில் போகலாம். நார்மல் தான். குவாலிட்டி, சேஃப்டி, டிசைனு, மாடல், மைலேஜு, பேட்ரி ரிமூவ் பண்ணுறாங்க. ப்ரொசீஜரே ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர். ஏன்னா தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கீழே நம்ம வண்டியை எடுக்கிறாங்க. ஸோ வந்து நாங்கள் எல்லாமே ப்ரொஃபஷனல், இந்த 5Sன்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தடாலஜி ஃபார்முலாவை தான் பார்க்கும்போது ஒரு ஊட்டி கொடைக்கானல் பார்க்குற மாதிரியே இருக்குது. சர்வீஸ் பண்ணுற பிரேக்ஸு மற்றபடி இந்த ஆயில் சேஞ்சு வேறு ஒன்றும் மெயினாலாம் வேலை. ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க. என்ன சார் இவ்வளோ டஸ்ட்டாக வச்சுருக்கீங்க, வண்டி துடைக்கவே இல்லையான்னு. உண்மைதான். நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற வீடியோ இவி 2 வீலர் சர்வீஸை பற்றி. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் சர்வீஸ் எப்படிலாம் பண்ணுறாங்க, என்னென்ன ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது, எதை செக் பண்ணுறாங்க, எதை சேஞ்ச் பண்ணுறாங்க, கௌரா என்ன ஃபார்முலா ஃபாலோ பண்ணுறாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் மோட்டார்ஸ் மயிலாடுதுறை, ஒன் ஆஃப் த பிரான்ச்சு, அங்கே தான் வந்திருக்கிறோம். ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நான் வண்டி வாங்கும் பொழுது ஒரு விளாக் மாதிரி போட்டிருந்தேன். அந்த வண்டியை சர்வீஸ் எடுத்து வந்திருக்கேன் இப்போது. அப்போ என்னுடைய வண்டி என்னெல்லாம் சர்வீஸ் பண்ணுறாங்க, ஒரு இவி வெஹிக்கிளில் சர்வீஸுங்கிறது எப்படி, என்ன ஃபார்மாலிட்டி அப்படிங்கிறத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வீடியோ தான் இது. பொதுவாக எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் அப்படின்னா அப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்ததுனால நிறைய பேருக்கு அதோட இது தெரியாது, சர்வீஸ் ப்ரொசீஜர் தெரியாது. அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ. வாங்க உள்ளே போய் பார்ப்போம். ரஃபிக் சார் இருக்காரு, இந்த ஃபியூச்சர் மோட்டார்ஸுடைய ஓனர். ரஃபிக் சார் நம்மளை வெல்கம் பண்ணுறாரு. உங்களுடைய டெக்னீஷியன் செக்ஷன், அவங்கள்ட்ட ஜென்ரல் சர்வீஸ்னு சொல்லிட்டு சாவியை கொடுத்துட்டோம். இது அவங்களுடைய ஒர்க் ஷாப்பு. சர்வீஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களே இங்கே பார்த்துடுறாங்க. வண்டியை கம்பெனிக்கு அனுப்பணும், அங்கே செக் பண்ணி வரணும் அப்படிலாம் இல்லை. எந்த ஃபால்ட்டாக உடனே அந்த ஸ்பாட் இவங்களே இங்கே பார்த்துடுறாங்க. மோஸ்ட்லி அவங்க அந்த ஸ்பேரும் இங்கே வச்சுருக்கிறாங்க. 99% ஸ்பேர் அவங்கள வச்சுருக்கிறதுனால சாதாரணமாக சில ஷோரூம்லாம் சொல்லுவாங்களே, சாமான் ஆர்டர் பண்ணியிருக்கோம் 4 நாளில் வந்துடும், 5 நாளில் வந்துடும் அப்படிம்பாங்க. அது மாதிரி இல்லாமல் இவங்களே ஸ்பேர் வச்சுருக்கிறதுனால இவங்களே சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. இது ஒரு புது வண்டி டெலிவரி போகுது, ஆகையினால் அதை செக் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் எல்லாம் வண்டி பர்ச்சேஸ்க்காக வந்திருக்காங்க. இவங்க ஆல்ரெடி வண்டி செலக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பண்டாரவடைங்கிற ஊர். நான் பேசினேன் அவங்கக்கிட்ட. அடுத்த லோக்கலில் அந்த மயிலாடுதுறை பார்ட்டி 2 பேர் வந்திருக்காங்க, வண்டி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நான் வண்டி பார்த்து எடுக்கணுங்கிறது சின்ன விஷயம் இல்லை. நம்ம ஒரு ஷர்ட் வாங்கிறதுக்கு ஒரு கடைக்கு போனோம்னு சொன்னாக்கா அந்த கலரை பாரு, இந்த கலரை பாரு, இந்த டிசைன் வேணும், அந்த டிசைன் வேணும், அந்த கிளாத் எப்படி இருக்குது, இந்த கிளாத் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஷர்ட்டுக்கு அப்படி பார்க்கணுங்கும்போது கிட்டத்தட்ட நியர் 1 lakh
ஒரு பொருள் எடுக்கிறோம்னாக்கா அவங்க எவ்வளோ பார்ப்பாங்க, ஹைட்டு, வெயிட்டு, குவாலிட்டி, சேஃப்டி, டிசைனு, மாடல், மைலேஜு, பேட்ரி கெப்பாசிட்டி, ஸ்பீடு லிமிட்டு எல்லாத்தையும் பார்ப்பாங்க. அங்கே இருக்கிற வண்டி ஒரு 6-7 வகையான வண்டி இருக்குனாக்கா 6-7 வகையான வண்டியும் உள்ள ப்ளஸ் அண்ட் மைனஸ் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அப்புறமா அங்கே ஒரு டிசைட் பண்ணுவாங்க நம்ம எந்த வண்டி எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால. இந்த குட்டி பாப்பா பார்த்துக்கிட்டு இருக்கு. ஐவா, அவங்க புது பைக் வாங்குற ஹாப்பியில் இருக்காப்புல. சூப்பர். பொதுவாக நம்மெல்லாம் பெட்ரோல் பைக் ஓட்டிக்கிட்டு இருப்போம். அதனுடைய சர்வீஸ்லாம் எப்படி நமக்கு தெரியும். கார்பரேட்டர் க்ளீன் பண்ணுவாங்க, இல்லைன்னா சமயத்தில் மாற்றுவாங்க, ஏர் ஃபில்டர் மாற்றுவாங்க, பிரேக் ஷூ மாற்றுவாங்க, ஃப்ளக்கு மாற்றுவாங்க, செயின் ப்ராக்கெட்டை சர்வீஸ் பண்ணுவாங்க, வண்டியை வாஷ் பண்ணுவாங்க, மற்ற ஓவரால் எலக்ட்ரிக்கல் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அது நமக்கு ஓவரால் தெரிஞ்ச விஷயந்தான். எலக்ட்ரிக்கல் வண்டியில் என்னென்ன செய்ய போகிறாங்கங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, எனக்குமே தெரியாது. அதனால் அந்த சர்வீஸில் என்னோடய வண்டி சர்வீஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம் என்னென்ன பண்ணுறாங்க, என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துக்குவோம். டெக்னீஷியன்ஸ்லாம் கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க. கஸ்டமர்ஸ் வந்துருக்கிறதுனால அவங்கள எக்ஸ்பிளைன் பண்ணி நிற்கிறாங்க. நம்ம வண்டியை எடுக்கிறாங்க. நம்ம வண்டி எடுத்து ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. எதுவும் கம்ப்ளைண்ட் கிடையாது. நான் வந்து ஜஸ்ட்டு ஜென்ரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட. நோட் பண்ணிப்பாங்க வண்டியில் என்னென்ன இருக்குது, எந்த கண்டிஷனில் இருக்குது எல்லாத்தையும் நோட் பண்ணிப்பாங்க. நம்ம அட்ரஸ் நோட் பண்ணிப்பாங்க, கான்டாக்ட் நம்பர் எடுத்துக்குவாங்க. வண்டியில் என்னென்ன பொருள் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாவது ஆட் பண்ணியிருந்தோம்னா அந்த பொருள் எழுதிப்பாங்க. வண்டியில் ஏதாவது டேமேஜஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் எழுதியிருப்பாங்க. ஏன்னாக்கா அவங்க சர்வீஸ் இதுக்காக எடுத்துகிட்டு போவாங்க. அவங்க ட்ரையல் பார்க்குறதுக்காக பார்க்கும் பொழுது திரும்பி வந்ததுக்கப்புறம் ஏன்னா நான் அப்படி கொடுக்கலையே வண்டியை, இந்த இடத்துல உடஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிறதுனால முதல்ல நோட் பண்ணிப்பாங்க டேமேஜஸ் எதாவது இருக்கான்னு. என்னோடய வண்டியில் எந்த டேமேஜஸும் கிடையாது. கம்ப்ளைண்ட் இருக்கான்னு கேட்டாங்க, எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது. அதனால் அட்ரெஸ்ஸு நார்மலாக இது பண்ணிவிட்டு அவங்க ட்ரையல் பார்க்க போகிறாங்க. அவங்க எதுக்கு ட்ரையல் பார்க்க போகிறாங்க, நமக்கு தெரியாத ஏதாவது அவங்களுக்கு தெரியும். டெக்னீஷியன் அவங்க அந்த ப்ராப்பராக அந்த இது ட்ரைனிங் எடுத்ததுனால அவங்களுக்கு தெரியும். அவங்க பார்ப்பாங்க, அதை ஏதாவது ப்ளஸ் மைனஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்பாங்க. ட்ரையல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது, ஃப்ரண்ட் பிரேக் சரியாக பிடிக்கல, இல்லை பேக் பிரேக் சரியாக பிடிக்கல, லைட்டிங் சரியில்லை, ஏதோ சொல்லுவாங்க. இப்போ ஒன்றும் இல்லாத பட்சத்தை ஜென்ரல் சர்வீஸ் பண்ணி நம்ம கையில் கொடுத்துருவாங்க. ட்ரையல் போயிருக்காப்புல. ஏதாவது சின்ன ஒரு மைனர் ப்ராப்ளம் இருந்துச்சு கண்டுபிடிச்சிருவாங்க அவங்க. நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அவங்களுக்கு தெரியும். ஓட்டும்போது அவங்களுக்கு தெரியும். அந்த இது முன்னாடியும் ஒரு ட்ரையல் பார்ப்பாங்க, சர்வீஸ் முடிஞ்சது அப்புறமும் ட்ரையல்ஸ் பார்ப்பாங்க. 100% ப்ராப்பராக இருக்கும் பட்சத்தில் நமக்கு வண்டியை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா சார்? எல்லாம் கிளியராக இருக்குங்கிறாப்புல, எந்த கம்ப்ளைண்ட் இல்லைங்கிறாப்புல. என்ன சார்? ஓகே. பிரேக்கில் கொஞ்சம் டஸ்ட் ஏறி இருக்குன்றாப்புல. நான் என்ன பிரேக்கை துடைக்கவே இல்லை, என்னால் நான் டஸ்ட் ஏறி இருக்கு, நான் க்ளீன் பண்ணி கொடுத்துட்றோன்னு இருக்காப்புல. ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். இவங்கள வண்டி பார்த்துட்ருக்காங்க. இவங்க பார்த்துட்ருக்கிற இந்த வண்டி 160 கிலோமீட்ரு மைலேஜ் கொடுக்கும், 70 கிலோமீட்டர் ஸ்பீடு கொடுக்கும். கொஞ்சம் ஹை லெவலில் உள்ள வண்டி இது. இதுக்கு மேலே ஹை லெவல் வண்டிலாம் இருக்குது. நமக்கு என்ன பிடிக்குதோ, நம்ம பட்ஜெட் என்னவோ அப்படிங்கிறத நம்ம சுச்சுவேஷனாக வண்டி செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். 80 கிலோமீட்டர் ஓடுற வண்டியிலேருந்து ஆரம்பித்து 250 கிலோமீட்டர் ஓடுற வரைக்கும் வண்டி வச்சுருக்காங்க. நம்ம கெப்பாசிட்டிக்கு நம்ம வாங்கிக்க வேண்டியதுதான் வண்டி.
இன்னொரு பார்ட்டி வந்திருக்காங்க வண்டி பார்க்குறதுக்கு. நான் பண்டாரவாடை பார்ட்டிகிட்ட கேட்டேன், உங்களுக்கு அங்கேருந்து பண்டாரவாடையிலேருந்து கும்பகோணம் பக்கமாச்சா, இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டேன். இப்போ அவர் சொன்னார், ஆமாம் நான் கும்பகோணம் காரைக்கால் தான் ஐடியா இருந்தது. அப்புறம் பார்க்கும்பொழுது எங்கள் ஊரில் 4-5 பசங்க எங்கள் ஃப்ரெண்டு வண்டி எடுத்துருந்தாங்க இங்கே ஃபியூச்சர் மோட்டார்ஸில். அது வண்டி நல்லாயிருக்கு, ப்ரைஸும் ரீசனபுளாக இருக்குது, சர்வீஸ் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னதுனால சரி நம்ம டிசைட் பண்ணேன் இங்கேயும் எடுத்துக்கலாம் சொல்லி முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னாப்புல. ஒரு பார்ட்டி வாங்குறாங்கன்னா அவங்கள லேஸில் வாங்கிட்ட மாட்டாங்க, ஓரளவுக்கு எல்லாம் கிளியர் ஆனது அப்புறம் தான் வாங்குவாங்க. நான் எல்லா வண்டியெல்லாம் ஒன்ஸ் எடுத்துட்டோம்னா மறுபடியும் மாற்றுறது கஷ்டம், சிரமம், ஃபார்மாலிட்டிஸ் அதிகம். அப்படிங்கிறதுனால வாங்கும் பொழுது அரை மணி நேரமாக 1 மணி நேரங்கிறதுல 2-3 மணி நேரம் மெனக்கட்டு நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் வண்டி வாங்குறது நல்லது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு நாள் ஃபுல்லாக ஆனாலும் பரவாயில்ல, ஃப்ரீயாக வந்துடணும். அவசரமாக வந்துட்டு அவசரம் வண்டி எடுத்துகிட்டு போகிறதெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த அடிப்படை கிட்டத்தட்ட ஒரு 3-4 பார்ட்டிஸ் வண்டி பார்த்துட்ருக்காங்க. எல்லா பார்ட்டியுமே தரவாக பார்க்குறாங்க, இன்ச்சு பை இன்ச்சு. ஸ்டாஃபும் நல்லா சப்போர்ட்டடு. எத்தனை திருப்பி நம்ம கேள்வி கேட்டாலும் எதுவும் சொல்லாமல் எல்லாத்துக்கும் பொறுமையாக எல்லாத்துக்கும் டீட்டெயில்ஸ் சொல்ல பதில் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நம்ம ஒரு கேள்வி கேட்டோம்னாக்கா 4 கேள்விக்குள்ள பதில் அதை சொல்லிடுறாங்க, நமக்கு டவுட்டு கிளியர் ஆகிடுது. அதில் சில ஷோரூம்லாம் போனோம்னு சொன்னாக்கா 4 வார்த்தை கிடக்குன்னு சொல்லிவிட்டு 4 பாயிண்ட் சொல்லிட்டு இப்போ அடுத்த வேலைக்கு போயிடுவாங்க. இங்கே அப்படி இல்லை, நம்ம டிசைட் பண்ணிட்டு வேணும் வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணுற வரைக்கும் கூட நிற்கிறாங்க. இப்போ வந்து ஒரு வண்டி புக்கிங் ஆகிடுச்சு, அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கும்போது வண்டி புக்கிங் பண்ணுறாங்க, அட்ரஸ் ஆதார் நம்பர்லாம் எழுதிட்டு பேமெண்ட்டை இது பண்ணிட்டு டெலிவரி நோட் ரெடி பண்ணுறாங்க. மறுநாள் நம்பர் பிளேட் வந்துடும். இந்த இப்போ இவங்க எடுக்கிற வண்டியெல்லாம் நம்பர் பிளேட் உள்ள வண்டி. இவங்களே நம்பர் பிளேட் எடுக்கிறது எல்லா ப்ரொசீஜரும் இவங்களே முடிச்சிருவாங்க ஒரே நாளில். நம்ம வண்டி எடுத்துகிட்டு போகலாம், மறுநாள் வந்து நம்பர் பிளேட்டை மட்டும் மாற்றிட்டு போகலாம். இல்லை வண்டி விட்டுட்டு போனால் அவங்களே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க, மறுநாள் நம்ம வண்டி எடுத்துக்கலாம். கஸ்டமருடைய ஆப்ஷனை பொறுத்தது அது. 2 ஆப்ஷனுமே இருக்காங்க. இதெல்லாம் உங்களுடைய ஒர்க் ஷாப்பு. சர்வீஸ்க்காக வண்டி வரதும் உண்டு, பேட்டரி செக்கப்புக்காக வர வண்டியும் உண்டு. இவர் வண்டிக்கு பிரேக் ஷூ மாற்றுறாங்க. சாரோட வந்திருக்காங்க, அவங்களோட கேட்டேன் என்ன விசேஷம்னு. வண்டி எடுத்து 3 வருஷம் ஆச்சு, எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது, கிளியராக இருக்குது, ஜஸ்ட் இடையில சர்வீஸ் பண்ணிட்டு போவேன். இப்போது வண்டிக்கு பிரேக் ஷூ சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன் அப்படின்னாரு. ஏன்னா 3 வருஷம் ஓட்டியிருக்காரு அவர், நல்ல தேய்மானம் இருக்குது, நல்ல வண்டியை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரு. இந்த செக்ஷனு பேட்ரி செக் பண்ணுறது, பேட்டரியோட கெப்பாசிட்டி எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு செக் பண்ணுற ஏரியா இது. இது வெஹிக்கிள் வாட்டர் சர்வீஸு, கிளீனிங் ப்ராசஸ்லாம் இந்த ஏரியாவில் தான் பண்ணுறாங்க. இவர் சார் சர்வீஸ்க்காக வந்திருக்காங்க, அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசுவோம். அண்ணா வணக்கண்ணா. என்ன பண்ண உங்களுக்கு? எனக்கு வந்து தேர்வந்தூர். தேர்வந்தூர். சூப்பர் சூப்பர் சூப்பர். இது இங்கே வண்டி வாங்கி நினைக்கிறேன்ல? வண்டி வாங்கியிருக்கேன், ஃபால்கன்னு. வாங்கி எத்தனை வருஷம் ஆச்சுண்ணா? 3 வருஷம் ஆக போகுது. 3.5 வருஷம். ஆமாம்.
அது இடத்துல செலவுக்குள்ள ஏதாவது கம்ப்ளைண்ட் ரிமார்க்ஸ் ஏதாவது செலவு தான் சில பிரேக்ஸு மற்றபடி இந்த ஆயில் சேஞ்சு வேறு ஒன்றும் மெயினாலாம் வேலை கிடையாது. வேறு தட்டுன்றது ஒருத்தர கீ மாற்றிருக்காரு நம்மளுடைய ஃபால்ட்டு. ஓகே ஓகே. பாக்கி எல்லாம் ஒன்றும் 3 வருஷம் ஆனதுல நம்ம பிரேக் ஷூ மாற்றினது அது மாதிரி. பேட்டரி 3 வருஷம் 2-3 வருஷம் தாண்டி ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த ப்ராப்ளமும் இல்லை. அதனால நல்லா இருக்குது. தரமான சாமானமும் இருக்குது. ஸ்பேர் கொண்டு வந்து காலைல கொடுத்தோன்னா மத்தியானத்துக்குள்ளே எவ்வளோ குயிக்க முடியும் முடிச்சு கொடுத்துறாங்க. சர்வீஸ் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. எந்த குறைபாடும் முடியாது. சூப்பர். அவங்க ஸ்டாஃபும் நல்லா இதாக இருக்கிறாங்க. ஸ்டாஃப் நல்லா. ஆமாம் நானும் பார்த்துருக்கேன். நானும் வண்டி எடுத்துருக்காங்க. ஸ்டாஃபு குறைபாடும் கிடையாது. அவங்க வந்து நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. அது கூடவோ கொஞ்சம் அப்படியே சார்ஜ் எல்லாம் ஹெவிலாம் கிடையாது. சாதாரணமாக ஒரு பெட்ரோல் வண்டி எடுத்துக்கொண்டா கூட 200, 300, 400 கேட்பாங்க. ஆமாம் இங்கே அப்படி கிடையாது. என்ன வேலையாக இருக்குதான் சுத்தமாக கிளியர் பண்ணி நல்லா கொடுக்குறாங்க. சூப்பர் சூப்பர். ஆமாம் ஒன்றும் குறைபாடு கிடையாது. 3 வருஷமும் நல்லா இருக்குது. மற்ற கம்பெனிக்கு எல்லாமே கொண்டு வந்து வச்சுருக்காங்க. மக்கள்லாம் நல்லா வந்து நம்பி வாங்கலாம். சூப்பர். இன்னைக்கு எதுக்காக வந்திருக்கீங்க? இங்கே வந்து வண்டியில் கொஞ்சம் இது போர்க்கு ஆயில் ஊற்றுது. போர்க்கு ஆயில் அது சரி பண்ண வந்தேன். இந்த சரி பண்ணிட்டாங்க. நாளைக்கு வந்தாங்க. சரி பண்ணி வண்டியை எடுத்துகிட்டு போட்டு சொல்கிறாங்க வச்சுருக்காங்க. சூப்பர் சூப்பர். அதுதான் மெயின். வேறு ஒன்றும் இருக்குது. ஓகே ஓகே. தேங்க்ஸ்ண்ணா. ஏன்னா சில ஷோரூம் உள்ள வந்து விட மாட்டாங்க. அந்த சர்வீஸ் சென்டர் கார்லாம் விட போகிறோம், பைக்லாம் விட போகிறோம்னாக்கா ஏதோ அங்கே ஏதோ நம்ம தூக்கிட்டு வந்துடுற மாதிரி உள்ளே விட மாட்டோம். அலோடு இல்லை சாரும்பாங்க. வெளில போர்டு போட்டிருப்பாங்க உள்ளே போகக்கூடாது அப்படின்னு. நான் சாப்பிட்டு ரிக்வெஸ்ட் பண்ணேன், நான் வந்து வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு. நான் தலைமை எடுத்துக்க அப்படின்ட்டாங்க. ஆனால் சாதாரண பொதுவாக எல்லா இடத்துலையும் அதை அனுமதிக்க மாட்டாங்க. சாதாரணமாக அதை அனுமதிக்க மாட்டாங்க. இங்கே நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா உள்ள இன்னும் ரகசியம் இல்லை. ஃபேர் பார்ட்ஸ் இருக்கும் போது பண்ண போகிறாங்க. அது எந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி அனுமதிக்க மாட்டாங்கன்னா அதை நம்ம வீடியோவில் சொல்லக்கூடாது. இங்கே ஓகே, நம்ம உள்ள வரைக்கும் அனுமதி கொடுத்துருக்காங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்களுக்குலாம் வந்து அல்வா சாப்பிட்டு நம்மளோட வண்டியை உள்ளே ஏற்றுறாங்க சர்வீஸ்க்காக. எலக்ட்ரிக் வண்டி சர்வீஸ் ஜென்ரல் சர்வீஸ்லாம் என்ன இருக்குது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதில் ஆமாம் சர்வீஸ் தான் மெயின். ஒரு வண்டியோட உயிர் நாடிக்கும் சர்வீஸ் தான். எவ்வளோ பெரிய ஹை கிளாஸ் வண்டி வாங்கினாலும் சர்வீஸ் இல்லைன்னா வேஸ்ட். அது இதான் நம்ம வண்டி ஃப்ரீ சர்வீஸ், அதாவது கம்பெனி சர்வீஸு. அதுக்காக வண்டி ஏற்றுறாங்க. எப்படி சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சீட்டுக்கு கீழே இருக்கிற பாக்ஸில் பின்ன ஃப்ரண்ட் பாக்ஸு இதெல்லாம் இருக்கிற நம்மளுடைய பர்சனல் திங்ஸ் வச்சுருப்போம். அதெல்லாம் வெளியாக்குறாங்க. அதெல்லாம் வெளியே எடுத்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு சர்வீஸ் பண்ணுறது டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கணும். நான் ஏர் ப்ளோவர் யூஸ் பண்ணுவாங்க, வாட்டர் சர்வீஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஆகையினால நம்மளோட திங்ஸ்லாம் வெளியே எடுத்துடுறாங்க. பொதுவாக இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளுங்கிறத நம்ம கண்ணா முன்னான்னு தண்ணி ஊற்றி கழுவ முடியாது. நம்ம வீட்டெல்லாம் வந்து தண்ணி அடித்து வாட்டர் கன் வச்சு யூஸ் பண்ணி கழுவ முடியாது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் பேட்ரி சிஸ்டம், கரண்ட் சிஸ்டம் எல்லாமே இயங்குறது கரண்டில் தான். பேட்ரியிலேருந்து வர கரண்டை வச்சு தான் ஹெட்லைட்டு, ஹார்னு, எலக்ட்ரானிக் சிஸ்டம்ஸு, வண்டி ஓடுறது எல்லாமே பவர் சப்ளை கரண்ட்டு. அப்படிங்கிறனால கண்ணாமண்ணு நம்ம தண்ணி அடிச்சிட்டோம்னு சொன்னால் கரண்ட் சப்ளை தான் ஷார்ட் ஆகிடும். ஆகையினால நான் சாதாரணமாக எப்படி பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா, ஈரத்துணியால் வண்டி துடைக்கிறது அதுவே போதுமானது. வண்டி அப்படி தான் வந்து ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. மாடலிங் அப்படி தான் இருக்கும். கண்ணாமண்ணு மண் அடையிற மாதிரி கண்ணாமண்ணாக வச்சுருக்க மாட்டாங்க. ப்ளேனாக இருக்கும் வண்டி. ஜஸ்ட் நம்ம ஒரு டவலில் தண்ணியை தொட்டு ஈரமாக்கிக்கிட்டு அந்த ஈரத்துணி துடைச்சாலே போதும், வண்டி க்ளீனாக சூப்பராக ஆகிடும்.
இடையில எப்பயாவது தோணும் போது டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கம்பெனிக்கு விட்டால் போதும். 150 ரூபா தான் சார்ஜ் வாங்குறாங்க வாட்டர் சர்வீஸுக்கு. 150 ரூபா தான் வாட்டர் சர்வீஸுக்கு சார்ஜு. கிளியராக அதுக்குள்ள ப்ரொசீஜர் படி டெக்னீஷியன்ஸை வச்சு அவங்க சுத்தமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க சேஃப்டியாக. நம்ம வந்து தண்ணி ஊற்றி கழுவும் பொழுது அந்த அளவுக்கு சேஃப்டி இருக்குமான்னு தெரியல. ஆகையினால நம்ம தண்ணி தொட்டு துடைக்கிறதே மேலானது. பேட்ரி ரிமூவ் பண்ணுறாங்க. ப்ரொசீஜரே ரொம்ப முக்கியமான ப்ரொசீஜர். ஏன்னா தண்ணி ஊற்றி ஃபுல்லாக கீழே மேலே ஃபுல் வாஷ் பண்ண போகிறாங்க. ஆகையினால பேட்ரி அதில் இருந்தது, கரண்ட் இருந்ததுன்னு சொன்னாக்கா பார்த்து செய்யணும் ஒரு ஏரியாவாக. அப்படி இருந்தாலும் பேட்ரி ரிமூவ் பண்ணிட்டோன்னு சொன்னாக்கா ஃப்ரீயாக நல்லா எங்கெங்கெல்லாம் கீழே ஏரியா இருக்கோ, அதாவது பாட்டம் ஏரியா, மோட்டார் ஏரியா, பேட்ரி ஏரியா, எல்லா ஏரியாவும் கிளியராக தண்ணி ஊற்றி நல்லா மெஷின் கன்னை வச்சு வாட்டர் கன்னை வச்சு கிளியர் பண்ணிடலாம். ஆகையினால அவங்க பேட்ரி ரிமூவ் பண்ணுறாங்க. இது நல்ல ஒரு குட் திங். அது நாமளும் அதே மாதிரி வீட்டில் வாட்டர் வாஷ் பண்ணும் பொழுது பேட்டரியை ரிமூவ் பண்ணிவிட்டு வாட்டர் வாஷ் பண்ணலாமா அப்படின்னா செய்யக்கூடாது. ஏன்னா அந்த பேட்டரியை ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதை மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கும் அதற்கான ப்ராக்டிஸ் உள்ளவங்க, அதுக்காக படித்தவங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டில் உள்ளவங்க செய்யும்போது அந்த சேஃப்டியோடு செய்வாங்க. சேஃப்டியாக இருக்கும், பேட்டரிக்கும் சேஃப்டி, நமக்கும் சேஃப்டி. நம்ம செய்யும்போது மிஸ்டேக் நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆகையினால நம்ம செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதுமாதிரி ஃபுல் வாஷிங் பண்ணணும், பேட்ரி ஏரியா, மோட்டார் ஏரியாலாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா இது மாதிரி சர்வீஸ் ஸ்டேஷன் வருது நல்லது. அதற்குரிய சர்வீஸ் ஸ்டேஷன் எங்கே வேணாலும் விட்டுடலாமான்னு அப்படி கிடையாது. ஜென்ரலாக உள்ள வாட்டர் வாஷ் மட்டும் இருக்கிற சர்வீஸ் ஸ்டேஷனில் இந்த ஃபெசிலிட்டி இருக்கிறது ரொம்ப சான்ஸ் கம்மி. ஆகையினால இது மாதிரி இவி வெஹிக்கிளுக்கு வாட்டர் வாஷர் பண்ணுற இடத்துல வந்து இது மாதிரி ஷோரூம் ஒர்க் ஷாப்பில் வந்து பண்ணுறது ரொம்ப சேஃப்டி, ரொம்ப நல்லது. சார்ஜஸும் கம்மியாக தான் வாங்குகிறாங்க. வெறும் 150 ரூபா தான். 1 ஹவர் 1.5 ஹவர் சூப்பராக க்ளீன் பண்ணி கொடுத்துட்றாங்க. அதனால் நம்ம வாட்டர் வாஷ் பண்ணி ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இதான் அதனுடைய பேட்டரியில் ஓவர் டஸ்ட்டு. ரொம்ப புகழ்ந்து சொன்னாங்க என்ன சார் இவ்வளோ டஸ்ட்டாக வச்சுருக்கீங்க, வண்டி துடைக்கவே இல்லையான்னு. உண்மை தான், நான் பேட்ரி செக்ஷனாக இருக்கேன்னு பயந்துக்கிட்டு துடைக்கலை. வண்டி கீழே பேட்ரி ஏரியா உள்ள ஏரியாலாம் செம்ம டஸ்ட்டு. ஒரு வாட்டர் வாஷ் பண்ணாங்கன்னா வண்டி எடுக்கும்போது எப்படி இருந்தோ ஃப்ரெஷ்ஷாக அதே மாதிரி இருக்கும். அதற்காக உள்ள டேபிள் வாட்டர் வாஷ்க்காக அதில் மேலே ஏற்றிடுறாங்க. சென்டர் ஸ்டாண்டை போடுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்ட், சென்டர் ஸ்டாண்டை போட்டாங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா இயற்கையான சீன். அப்படியே லாங்லேருந்து பார்க்கும்போது ஒரு ஊட்டி கொடைக்கானல் பார்க்குற மாதிரியே இருக்குது. சர்வீஸ் பண்ணுற டெக்னீஷியன் ஸ்டாஃபுக்கு நல்லா ஒரு போர் அடிக்காமல் என்ஜாய்மெண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த ஷோரூம் பின்னால் ஓப்பனாக வச்சுருக்காங்க சூப்பராக காற்றோட்டத்துக்காக. நல்லா காற்றோட்டமாக ஃப்ரீயாக இருக்குது. பின்னாடி குளம், மரங்கள், செடி கொடிகள், இயற்கை சீன். மயிலாடுதுறையில் இப்படி ஒரு இடமா அப்படிங்கிற அளவுக்கு நல்ல அழகாக இருக்குது பார்க்குறது. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்குது. நல்ல வெயில் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட லஞ்ச் டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் பக்கத்தில் ஓப்பனாக இருக்கிறதுனாலையும் அங்கே குளம் இருக்கிறதுனால மரம் செடி கொடிலாம் இருக்கிறதுனால சூடு தெரியல, நார்மலாக இருக்குது.
இவங்க வண்டி வாங்கிட்டாங்க, செலக்ட் பண்ணிட்டாங்க, டிசைட் பண்ணியிருக்காங்க. அதனுடைய ப்ளஸ் மைனஸை சொல்கிறாங்க. கொடுத்த மைக்கு சரியாக ஒர்க் ஆகலை. ஆகையினால அந்த ஆடியோ என்னால் உங்களுக்கு காட்ட முடியல. டெக்னீஷியனும் வண்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. ஆனால் அந்த மைக்கு சரியாக வேலை செய்யலை. அது வேலை செய்யலைங்கிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல. வீடியோ ப்ளே பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த மைக்கு வேலை செய்யலை அப்படிங்கிறது. எத்தனை கிலோமீட்டர் வண்டி போகும் அப்படின்னு ஒரு மீட்டர் காமிக்குது. எவ்வளோ சார்ஜ் இருக்குது வண்டியில் அப்படிங்கிறத இன்னொரு மீட்டர் காமிக்குது. நம்ம ஸ்பீடு காட்டுறது, எக்கோ மோடு, பவர் மோடு, ஸ்போர்ட்ஸ் மோடு, 3 மோடு வச்சுருக்காங்க. எந்த மோடில் வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வண்டியில் 2 பேர் வெயிட்டான ஆள் உட்காந்துருக்கோம்னா பவர் மோடில் போகலாம். நார்மல் தான், சிங்கிளாக போகிறோம்னு சொன்னாக்கா நார்மல் மோடில் போகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு பவர் கன்சப்ஷன், பேட்ரி நமக்கு கிலோமீட்டர் கொடுக்கும், மைலேஜ் கொடுக்கும். வீடியோ பெருசாக போகிறதுனால கொஞ்சம் ஸ்பீடை கூட்டியிருக்கேன். இந்த பையன் செம்ம ஹாப்பியாக இருக்கான். அவங்க டேடி புது பைக் வாங்குறாங்க, நம்மளும் ஜாலியாக ஓட்டலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் அவனுக்கு ஓட்டுறது வாய்ப்பு கம்மி. ஏன்னா அந்த வண்டி நம்பர் பிளேட் உள்ள வண்டி, லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் வண்டி ஓட்ட முடியும். ஆகையினால அவங்க டேடி சொல்லிட்டாரு, அவன் வீட்டில் இருக்கும்போது ஏறி உட்காந்து பார்க்கட்டும், சும்மா வண்டி ஓட்டணும் லைசன்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் ஓட்ட முடியும்னு சொல்லிட்டாரு. அவன் ஓகே அப்படின்னுட்டான். இங்கே உள்ளார வர்றதுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு நான் முதல்ல பர்மிஷன் வாங்கிட்டேன் டிபார்ட்மெண்ட்டில். ஏன்னா சில ஷோரூமில் உள்ள பர்மிஷன் கொடுக்க மாட்டாங்க. வீடியோ எடுக்கிறதுக்குன்னு இல்லை, நம்ம உள்ளே வரவே அனுமதிக்க மாட்டாங்க. நோ என்ட்ரின்னு போர்டு போட்டிருப்பாங்க. நான்லாம் காரை சர்வீஸ் பண்ண போகிறோம்னாக்கா உள்ள நின்னா கூட வெளியே அனுப்பிச்சி விட்ருவாங்க. சார் ரிசப்ஷன் உட்காருங்க சார் ஏசி ரூம் உட்காருங்க சார் அப்படின்றவாங்க. நமக்கு வண்டி சர்வீஸ் பண்ணும்போது என்ன சர்வீஸ் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, எதை மாற்றுறாங்க நமக்கு பார்க்குறதுக்கு ஒரு இதாக இருக்கும். ஆனால் ஷோரூமில் அதை விரும்ப மாட்டாங்க. நம்மளை ரிசப்ஷன் உட்கார வச்சுருவாங்க. அவங்க சொல்லுவாங்க இதை மாற்றிருக்கேன், இதை மாற்ற போகிறோன்னு சொல்லுவாங்க. நமக்கு பார்த்தா நல்லா இருக்குமே அப்படி, நம்ம வண்டியில் இருக்க மேலே வண்டியை தூக்கும்போது கீழே இன்ஜின்லாம் எந்த பொசிஷனில் இருக்குது, எப்படி இருக்குது, பார்க்குறதுக்கு இதாக இருக்குமே நம்ம போனோம்னு சொன்னாக்கா பார்க்க விட மாட்டாங்க. ஆனால் இங்கே நமக்கு அனுமதி கொடுத்தாங்க. தாராளமாக உள்ளே வரலாம் சார், உங்கள் வண்டிக்கு நாங்கள் என்னென்ன செய்கிறோம் இதே தாராளமாக நீங்கள் பார்க்கலாம், தேவைப்பட நீங்கள் வீடியோவும் எடுத்துக்கலாம், எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை சொல்லி எல்லாம் ஓப்பனாக பண்ணுறாங்க. எந்த இதுவும் கிடையாது. நம்ம கண்ணு முன்னால் என்னென்ன பொருள் வீணாக டேமேஜ் இருக்கோ அதை காமிக்கிறாங்க. சார் உங்கள் வண்டி இந்த டேமேஜ் இருக்குது சார் காமிச்சிடறாங்க. அப்போ சேஞ்ச் பண்ணும்போது புது பொருளை நம்ம கண்ணு முன்னால் சேஞ்ச் பண்ணி காமிக்கிறாங்க, டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறாங்க. ஆகையினால் நமக்கு 100% நமக்கு மைண்டு கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு வண்டியில் இந்த டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டாங்க. ப்ளோவர் வச்சு அடித்து டஸ்ட்டு நம்ம வெளியானுக்குனது அப்புறமா வாட்டர் வாஷு ஃபஸ்ட்டு நார்மல் வாஷ் பண்ணுறாங்க, அப்புறம் சோப்பு வாஷ் பண்ணுறாங்க, 3வதாக மறுபடியும் நார்மல் வாஷ் பண்ணுறாங்க. நார்மல் வாஷ் அதாவது சோப்பு இல்லாமல் நார்மல் வாஷ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஏர் ப்ளோவர் வச்சு அந்த தண்ணியெல்லாம் வெளியாக்குறாங்க காற்றடிச்சு. அதுக்கப்புறமா ஒரு 3/4 மணி நேரம் விட்டுடுறாங்க. எங்கேயாவது தண்ணி நிற்கிறதுலாம் வடிகிறதுக்காக, கிளியராக அதை வண்டி ட்ரையாக காயறதுக்காக. ஏன்னா பேட்டரி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற வண்டி காயணும், ட்ரை ஆகணும் அப்படிங்கிறதுனால வெயிட் பண்ணுறாங்க. பேட்டரியையும் வண்டியில் வச்சுக்கிட்டு கனெக்ஷனோடு வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரீயாக வாட்டர் வாஷ் பண்ண முடியாது. அதனால் சேஃப்டிக்காக பேட்டரியை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அது பெஸ்ட்டு ஒன்று. அது நம்ம வண்டி வாங்கிறது பெருசு இல்லை, வண்டியை நம்ம பராமரிக்கிறது தான் நமக்கு ஒரு முக்கியமான வேலைன்னு சொல்லலாம். நம்ம என்ன பராமரிக்க முடியுமோ அதை நம்ம பராமரிச்சுக்குவோம்.
சர்வீஸ் சென்டரில் அவங்க என்ன பராமரிப்பு செய்யணுமோ அவங்க செய்வாங்க. ஆகையினால் எதையும் அலுப்பு பார்க்காம நம்ம கண்டிப்பாக அந்த ப்ரொசீஜர் படி சர்வீஸ் செஷனை சொல்லுவாங்க, இந்த டயத்தில் வந்து சர்வீஸ்க்கு வாங்க, இத்தனை மாதம் இல்லை இத்தனை கிலோமீட்டர் கொடுத்துடணும். அதை வந்து நம்ம கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சர்வீஸை கரெக்டாக பண்ணிடணும். அப்போ தான் வண்டிக்கும் சரி பேட்ரிக்கும் லைஃபு கிடைக்கும். நம்ம அதில் அலுப்பு பார்த்துக்கிட்டு நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் சொல்லிட்டு அலட்சியப்படுத்தும் போது வண்டியோட குவாலிட்டி குறையுது, பேட்ரியோடைய லைஃபு குறைஞ்சிரும். சர்வீஸ் ஆல்மோஸ்ட் முடிஞ்சது. இங்கே அந்த சாருக்கு பண்டாரவாடையில் அந்த சாருக்கு வண்டியை கொடுக்க போகிறாங்க. அதுக்காக வண்டியை பற்றி கிளாஸ் எடுக்கிறாங்க. எப்படி வண்டியை பராமரிக்கணும், என்னென்ன சிஸ்டமேட்டிக் இருக்குது, இங்கே எந்தெந்த சுவிட்சு எதுக்காக உள்ளது, வண்டியில் என்னென்னலாம் செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, சேஃப்டி ப்ரொசீஜர், பேட்ரி சேஃப்டி ப்ரொசீஜர், மீட்ரு எப்படி யூஸ் பண்ணுறது, மீட்டரில் வர இன்ஃபர்மேஷன் என்னங்கிறத டெக்னீஷியன்ஸை ஃபுல்லாக கிளியராக சொல்லி கொடுக்குறாங்க. கிளாஸ் எடுத்து முடிச்சிட்டாங்க. அடுத்தது ஓனர் கையில் கீ கொடுப்பாங்க. ஓனர் கையில் ஓனர் தான் கொடுக்கணுன்னு ஒரு ஃபார்மாலிட்டி இருக்கிறதுனால ப்ரெசிடர் ஓனர் ரஃபீக் சார் அவர் கையால் கொடுப்பாங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெஸ்ட் ஆஃப் லக். வந்தாங்க, வண்டியை பார்த்தாங்க, பேமெண்ட்டை பண்ணாங்க, வண்டி எடுத்தாங்க, இந்த சாய் வாங்கிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 3-4 மணி நேரம் அந்த இடத்துல ஒர்க் பண்ணியிருக்காங்க அந்த கஸ்டமரு வண்டி வாங்கிறதுக்கு. நான் பெரிய வீடியோ ஆகிடும் அப்படிங்கிறதுனால நான் வீடியோ நிறைய கட் பண்ணியிருக்கேன். டாக்குமெண்ட்ஸையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டாங்க. நாம் ஷோரூமை பற்றியும் வண்டியை பற்றியும் எவ்வளோ சொன்னாலும் கூட அதனுடைய ஓனர் ரஃபீக் சார் கொஞ்சம் சொன்னாங்கன்னா டீட்டெயில்ஸு நமக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்கு நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படிங்கிறத ரஃபீக் சார்ட்ட ரிக்வெஸ்ட் பண்ணேன், நீங்கள் 2 வார்த்தை பேசணும் அப்படின்னு. சார் பேசணும்னு சொல்லியிருக்காங்க, வாங்க பார்ப்போம். வெஹிக்கல் லிமிடெட் எஃப்ஆர்கே ராயல் மீடியாவிலேருந்து வந்திருக்காங்க. இந்த வண்டி எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பற்றி பொதுவாக ஒரு அவேர்னஸ் மக்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதன் அடிப்படையில் ஒரு சில விஷயங்கள் மட்டும் சொல்கிறேன். இப்போது இந்தியாவை பொறுத்தளவு மிகப்பெரிய பொல்யூஷன் வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குது. எங்கள் குளோபல் வார்மிங் வேர்ல்டு வைடு வந்து குளோபல் வார்மிங் வெப்பமயம், பூமி வெப்பமயம், அதில் இன்றைக்கி எல்லாருக்கும் தெரியும் பயங்கர சூடு, இந்த மாதிரி பொல்யூஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய இருக்கிறதுனால நம்மளால் முடிஞ்ச அவங்கவுங்களுக்கு உள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ வந்து எலக்ட்ரிக் இந்த வெஹிக்கிள் தான், இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி தான் பயங்கரமாக இப்போது பொல்யூஷனை ஏற்படுத்துது. அதனால் நமக்கு இப்போ 2 வீலர் தான் அதில் அதிகமாக இருக்கிறதுனால அதில் வந்து நம்ம ஈவி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இந்த மாசற்ற உலகை உருவாக்குவோம்ங்கிற அந்த ஒரு அஜெண்டாவை கையில் எடுத்துகிட்டு தான் இந்த அவங்கவுங்களுக்கும் எல்லாரும் 2 வீலர் யூஸ் பண்ணுறோம். அது வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக இருக்கட்டும், இந்த பூமி வெப்பமயமாதல்லேருந்து பாதுகாக்கலாம். அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணோம். மக்களுக்கும் எல்லாருமே வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிளை எப்படியா இருந்தாலும் டிரான்ஸ்போர்ட் தேவை, அப்போது எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பயன்படுத்துங்கிறது என்னுடைய ஒரு சின்ன ஒரு அட்வைஸாக எடுத்துக்கோங்க. எங்கள் பிராண்டை ஒய் சூஸிங் கௌரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுடைய ப்ராடக்ட் வந்து தமிழ்நாடு பேஸ்டு ப்ராடக்ட். இங்கே பழனி தான் எங்களுக்கு மேனுஃபேக்சரிங் கம்பெனியே, பழனி. இன்க்ளூடிங் ஆல் ஸ்பேர்ஸ், பேட்ரி எல்லாமே வந்து சார்ஜர் எல்லாமே வந்து பழனியில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. ஸ்பேர் பார்ட்ஸை பொறுத்தளவு நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே கம்பெனி OEM ஒரிஜினல் ஜெனியூன் ஸ்பேர் பார்ட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். எங்களுடைய ப்ரொஃபஷனல்ஸும் எல்லாருமே ஹைலி குவாலிஃபைடு ப்ரொஃபஷனல் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே. நாங்கள் யூஸ் பண்ணுற டூல்ஸ் அண்ட் ஸ்பேர்ஸ் டூல்ஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே கம்பெனியுடைய மெஷினரி தான், எக்யூப்மெண்ட்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ஸோ வந்து நாங்கள் எல்லாமே ப்ரொஃபஷனல், இந்த 5Sன்னு சொல்லுவாங்க, அந்த மெத்தடாலஜி ஃபார்முலாவை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம் சர்வீஸ்க்கெலாம். சர்வீஸ் ஸ்டாண்டர்டை பொறுத்தளவு நாங்கள் வந்து கம்பெனி கைட்லைன்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறோம்.
அதுக்கப்புறம் இஎம்ஐயை பொறுத்தளவு ஃபினான்ஸ் நாங்கள் வந்து ஆல்மோஸ்ட் எல்லா ஃபினான்சியல் பார்ட்னரோட டைப் வச்சுருக்குறோம். அதுவும் நாங்கள் அந்த சப்போர்ட்டும் பண்ணுறோம். அதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் யூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து எங்களுடைய பிராண்டை யூஸ் பண்ணுங்கள். எங்களுக்கு தமிழ்நாடு பிராண்டுங்கிறதுனால நான் அந்த விஷயத்தை நான் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். தேங்க்யூ. ஒரு புது வண்டி வாங்கும் பொழுது மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த நேரத்தில் இவ்வளோ பணம் கொடுத்து வாங்குறமாங்கிற எண்ணம்லாம் இருக்காது. அந்த வண்டி எடுக்கணும், ஓட்டி பார்க்கணும். ஷோரூமில் இருக்கிற வரைக்கும் அவங்க கம்பெனி வண்டி, ஷோரூம் விட்ட வண்டி வெளியே வந்துட்டுன்னா அவருடைய வண்டி, ஓனரோட வண்டி. அந்த சந்தோஷத்தை அவர் முகத்தில் பார்க்க முடியுது. வாழ்க்கையில் இதெல்லாம் ஒரு ஆனந்தமான ஒரு இடம். லைஃப்பில் ஒரு வண்டி, கார் வாங்குகிறோம், ஒரு பைக் வாங்குகிறோம். ஒரு புதுசாக ஷர்ட் வாங்கும்போது ஒரு மனசு சந்தோஷப்படும். அது மாதிரி ஒரு பைக் வாங்கி வண்டி ஓட்டும்போது சந்தோஷமாக ஒரு மனசு ஒரு நம்மளை அறியாமல் ஒரு பொறிப்பு. ரெடி ஆகிட்டாங்க. அப்பாவும் பையனும் வண்டியில் உட்காந்துட்டாங்க. வாவ், சூப்பர், அருமை. வந்தார்கள் வென்றார்கள் அப்படிங்கிறது மாதிரி வந்தாங்க, பார்த்தாங்க, வாங்கினாங்க, கிளம்பிட்டாங்க. சூப்பர் சூப்பர். நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம வண்டி சர்வீஸ்லாம் முடிஞ்சு, பாலிஷிங் முடிஞ்சு எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. வண்டி கிளியராக இருக்குது. வண்டி எடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ, ஃப்ரெஷ்ஷாக இருந்ததோ அதே மாதிரி இருக்குது. ஃபைனலாக இந்த மூவிங் ஏரியாவெல்லாம் கிரீஸ் வைக்கிறாங்க. சைடு ஸ்டாண்டு, சென்டர் ஸ்டாண்டு, பிரேக்கு கனெக்டிங் பாயிண்ட்ஸு, கேபிள் கனெக்டிங் பாயிண்ட்ஸு அங்கெல்லாம் கிரீஸ் வைக்கிறாங்க. பேட்ரியும் ஒரு நார்மல் செக்கப் பண்ணிட்டாங்க. இன்னும் நிறைய ப்ரொசீஜர் நடந்திருக்கு. ரொம்ப பெருசாக வீடியோ பெருசாக போகிறதுல நிறைய கட் பண்ணிட்டேன். முக்கியமான திங்ஸை காட்டுறேன். இது ஷைனிங் பாலிஸு. ரெண்டு டயர்லேயும் ஏர் செக் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்ப்ரேலாம் அடித்ததுக்கப்புறம் தான் வண்டி புது வண்டி மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். அப்படி மினுமினுப்பாக ஒரு ஆயிலிங் மாதிரி. சில ஆயிலிங் நம்ம உட்காந்தா ட்ரெஸ்ஸில் ஒட்டும், கையால் பிடிச்சா கையில் ஒட்டும். ஆனால் இது அப்படி ஒட்டலை. லிக்விட் டைப்பில் இல்லை, வாட்டர் டைப்பில் இருக்குது. அதனால் கையில் ஒட்டுறது, ட்ரெஸ்ஸில் ஆயிலிங் ஒட்டுறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. கேட்டேன் அவங்கள்ட்ட டிபார்ட்மெண்ட்டில், ஏதாவது பேமெண்ட் பண்ணணுமா, ஏதாவது பேமெண்ட் ஒர்க் எதாவது பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு. ஒன்றும் கிடையாது சார், ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ஃப்ரீ, A to Z. ஏதாவது ஸ்பேர் ஏதாவது மாத்திரம் அப்படி இருந்ததுன்னா, ரீசனபிள் இருந்ததுன்னா பேமெண்ட்டு, இல்லைன்னா பேமெண்ட்டு தேவையில்லை. அதனால் என் வண்டிக்கு எந்த பேமெண்ட் அவங்க வாங்கலை. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ சர்வீஸு. அதாவது மொத்தம் ஒரு 3 சர்வீஸ் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுறாங்க கம்பெனி சைடில். அதுக்கப்புறம் நம்மளே சர்வீஸ் பண்ணிக்கலாம். சின்ன சார்ஜஸ் தான் பண்ணாங்க, 150 ரூபா தான் சார்ஜஸ் பண்ணுறாங்க. எல்லாத்தையும் ஓவரால் செக் பண்ணி வாட்டர் வாஷ்லாம் பண்ணி கொடுத்துட்றாங்க. கௌரா ஃபீச்சர் மோட்டார்ஸ், மயிலாடுதுறை. ஃப்ரண்ட் புதுசு அழகாக தான் இருக்குது. பார்க்கிங் வசதியோட அழகாக கட்டியிருக்காங்க. பில்டிங் பின்னாடி கட்டி ஃப்ரண்டில் காரு பைக்கெல்லாம் போடுற மாதிரி பார்க்கிங் ஃப்ரீயாக வச்சுருக்காங்க. ஓகே மக்களே, ஹாப்பி. வண்டி இவி வெஹிக்கிள் எப்படி சர்வீஸ் பண்ணுறது பார்த்துருப்பீங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.